அனைவருக்கும் வணக்கம். நாம இப்போ பாண்டியன் ஸ்டோர்ஸ் சீரியலில் என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம அரசு வீட்டில் இருக்கிற யாருமே எதிர்பாராத அளவுக்கு நம்ம குமார் மேலே கொடுத்த கம்ப்ளைண்ட்டை வந்து வாபஸ் வாங்கிடுறாங்க. வாபஸ் வாங்கிட்டு என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம அரசு அவங்க குடும்பத்தோடு சேர்ந்து கோர்ட்லேருந்து வெளியில் வராங்க. வெளியில் வந்து வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வராங்க. இன்னொரு பக்கம் நம்ம சரவணன், கதிர் எல்லாருமே நம்ம அரசு மேலே கொஞ்சம் கோவப்படுறாங்க. என்ன அரசு இப்படி பண்ணிட்ட, தப்பு பண்ணது அவன் தானே, அவனுக்கு ஏன் தண்டனை வாங்கி கொடுக்காம நீ கேஸை வாபஸ் வாங்கிட்ட அப்படிங்கிற மாதிரி கதிர் ஒரு பக்கம் கேட்க, உடனே பாண்டியன் வந்து இங்கே பாருங்கடா, அரசு எந்த முடிவு எடுத்தாலும் அது சரியாக தான் இருக்கும், தேவையில்லாமல் நீங்கள் அரசி வந்து தொந்தரவு பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் சொல்கிறாங்க. உடனே கதிர் வந்து வேறு வழி இல்லாமல் சரி நான் எதுவும் பேசலை அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சைலண்ட்டாக வந்துடுறாரு. உடனே உள்ளே இருந்து நம்ம சக்திவேலும் குமாரும் வெளியில் வராங்க. வெளியில் வந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இவங்க எல்லாருமா சேர்ந்து போகிறத பார்க்குறாரு. பார்த்துட்டு குமார் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. ஏன்னா அரசிக்கு நம்ம எவ்வளோ பெரிய கொடுமையை பண்ணியிருக்கோம், ஆனால் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் அரசி வந்து நம்ம மேலே கொடுத்த கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு குமாருக்கு வந்து ஒரு இனம் புரியாத அன்பு நம்ம அரசி மேலே உருவாகுது. அதோட நோக்கமாக என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தப்பு பண்ணிட்டோம், அதுக்காக நம்ம மன்னிப்பு கேட்டாச்சு அப்படின்ற மட்டும் விடாமல் அரசியோட காலில் அங்கேயே கோர்ட்டில் எல்லோரும் இருக்காங்கன்னு யோசிக்காமல் அரசி காலில் டக்குன்னு விழுந்துடுறாரு நம்ம குமார். அரசி, நீ எப்படி மன்னிப்பு கேட்டாலும் நீ மன்னிச்சிருக்கிற மன்னிப்புக்கு நன்றி சொல்ல முடியாது, ஆனாலும் என்னை நீ மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குறாங்க. இதை எதிர்பாராத நம்ம பாண்டியன்னு ஒரு நிமிஷம் அப்படியே ஷாக் ஆயிடுறாங்க. எந்திரிப்பா அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ளே ஓடினாலும் ஒரு மாதிரி சைலண்ட்டாக நிற்கிறாங்க. இன்னொரு பக்கம் இதை நம்ம கோமதி, கதிர், சரவணன், இன்னொரு பக்கம் சக்திவேலுமே எதிர்பார்க்கல. ஏன்னா அந்த மாதிரி சடனாக தான் நம்ம குமரவேல் வந்து நம்ம அரசியோட காலில் விழுந்துட்டாங்க. எல்லாருமே இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டு திருந்திட்டோம் அப்படின்னா பார்க்க ரொம்ப சுவாரஸ்யமாக தான் இருக்கும். அதையெல்லாம் ஒரு தாண்டி ஒரு படி மேலே நம்ம குமார் வந்து அரசியோட காலில் விழுந்துட்டாங்க. இதனால அந்த குடும்பமாக சேர்ந்து நம்ம குமாரை வந்து மன்னிச்சிட்டாங்க. மன்னிச்சதுக்கு இன்னொரு காரணம், ரெண்டு குடும்பமும் ஒன்று சேரணும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய நோக்கம் தான். மன்னிச்சிட்டு என்ன பண்ணுறான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இதுக்கப்புறமாச்சு எந்த பொண்ணோட வாழ்க்கையில விளையாடாதடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோமதி ஒரு பக்கம் குமாருக்கு அட்வைஸ் பண்ணிவிட்டு அவங்க பாட்டு கிளம்பி வீட்டுக்கு வந்துடுறாங்க. இதனால் இதையெல்லாம் பார்த்து நம்ம சக்திவேல் ஒரு பக்கம் குமார் மேலே ரொம்பவே கடுப்பில் இருக்கார். அதனால் சக்திவேல் வந்து குமாரை ரொம்பவே சண்டை போடுறதுக்கான வாய்ப்பும் அதிகமாக இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.